நம்முடைய ஹவுஸ்ஆர்ட் நேயர்களுக்கு வணக்கம். அ இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து ஜெயிக்க முடியுமா? அப்படின்ற ஒரு இடத்த வந்து இந்தியா அடைஞ்சிருக்காங்க. செகண்ட் டெஸ்ட் பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா. யாருமே இந்த டெஸ்ட்டுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு நம்பியிருக்க மாட்டோம். ஏன்னா ஒரு 2 1/2 டேஸ்க்கு மேல மழை வந்துருச்சு. ஸோ அப்படி இருந்தும் ஒரு செம்மையான ஒரு இன்னிங்ஸ் ஆடி முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு? இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சு? அப்படின்றதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சந்தோஷ். ஓகே சார். இப்படி நேத்து வரையும் தெரியும் ரிசல்ட் வருமான்னு எல்லாரும் ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு மேட்ச்ல இன்னைக்கு ரிசல்ட் வந்து ஹாஃப் டேக்கு முன்னாடியே ஜெயிச்சிட்டாங்க. எப்படி பாக்குறீங்க சார் இத? ஆக்சுவலா சந்தோஷ், இது வந்து எத்தனை நாள் நடந்தது இந்த மேட்ச்? 2 நாள் தானே ஆக்சுவலா. ஆமா, ஆமா சார். ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு ஏன்னா ஹாஃப் ஃபர்ஸ்ட் டே ஒரு ஹாஃப் டே, லாஸ்ட் டே ஒரு ஹாஃப் டே, ஆமா நடுவில் ஒன் ஃபுல் டே நடந்திருக்கு, அவ்வளவுதானே. 2 நாள்ல முடிச்சுட்டாங்க சார். 2 நாள்ல ஒரு டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்கு சந்தோஷ். ஓகே. அதுலயும் இது வந்து ரொம்ப ஹைலி ஒன் சைடட்னு சொல்ல முடியாது. ஆமா, ஆமா, ஆமா. ஹைலி ஒன் சைடட்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு டீமோட இனார்மஸ் பாசிட்டிவிட்டி, என்னால முடியும், நான் செஞ்சு காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த நேர்மறை எண்ணம் இருக்குல்ல, அது வந்து ஒரு டெஸ்ட் மேட்சை எப்படி திருப்புங்கிறதுக்கு இந்த டெஸ்ட் மேட்ச் ஒரு உதாரணம். கண்டிப்பா. பிரமாதமா நடந்த ஒரு டெஸ்ட் மேட்ச். அதாவது நம்ம மறுபடியும் சொல்றேன், ஒன் சைடட், இது ஒரு ஹைலி ஒன் சைடட். ஒரு டீம் பயங்கர டாமினேட்டிங்கா இருந்தாங்க, ஒரு டீம் ஒண்ணுமே இல்லாம ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல. பங்களாதேஷ் அவங்களோட சைட்ல இருந்து அவங்க எவ்வளவு டஃபா ஃபைட் பண்ண முடியுமோ பண்ணவும் பண்ணாங்க. இந்தியா வந்து சுப்பீரியாரிட்டியை காமிச்சாங்கிறது வந்து உண்மை. ஆனா அவங்களுடைய ஆட்டிடியூட் இருக்கு பாருங்க இந்தியன் கிரிக்கெட்டோடது. ஹேட்ஸ் ஆஃப் டு கம்பீர் அண்ட் கம்பெனி. நிஜமா சொல்றேன், நம்ம திருப்பி திருப்பி அவரை பத்தி நம்ம பேசுறது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு கோச்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ப்ரூவ் பண்ணிட்டாருங்க, ஒன்னும் பேசுறதுக்கே ஒண்ணும் கிடையாது. ஓகே. ப்ரூவ் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். யாருமே ஏன்னா இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இந்தியன் பேட்டிங் வர்றாங்க. இந்தியன் டீம் பேட்டிங் வர்றாங்க. ஒரு 4த் டே ஆஃப்டர்நூன் கிட்ட தான் வர்றாங்க. அப்படி ஒரு அப்ரோச்ச இதுக்கு முன்னாடியும் பார்த்திருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அந்த அப்ரோச்ச பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு சார்? வந்தோனே ரோஹித் அம்மாடி, மெய் செலுத்துது, அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நீங்க வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு அப்ரோச், நான் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்த மாதிரி ஒரு கேம் டே ஒன்ல யாராவது ஆடி இருந்தாங்கன்னா நான் இவ்வளவு பாராட்டவே மாட்டேன், ஆமா. நான் அவங்களை திட்டிருப்பேன். ஏன்னா டே ஒன்ல ஆடக்கூடிய கேம் கிடையாது இது. ஓகே. பட் மேட்ச் இல்ல, மேட்ச்ல எந்த விதமான உயிரும் இல்ல. அது ஒரு மாதிரி காஃபின்குள்ள போற மாதிரி தான் இருக்கு அந்த மேட்ச். அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு ஆக்சிஜனை கொடுத்து அதை ரிவைவ் பண்ணி உட்கார வச்சு எழுந்து நடக்க வச்சு ஓட வச்சாங்க பாருங்க கடைசியில. அதுதான் அதுதான் இருக்கு, அங்கதான் இருக்கு அந்த 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 என்ன சொல்லலாம், அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த பிளான். எல்லாத்துக்கும் மேல அந்த 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 அர்ஜ் இருக்குல்ல, ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்குல்ல, அதுதான் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அர்ஜ் இந்த இந்தியன் டீம்ல இருந்தது. ஒவ்வொரு பிளேயர்கிட்டையும் பார்த்தோம். அது அது அந்த அளவுக்கு பரவி இருக்கு. அது வந்து யூஸ்வலா நீங்க வந்து இந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட இருக்கும், ஒரு கேப்டன் கிட்ட இருக்கும், இல்ல டாப் பிளேயர்ஸ் ஒரு 2 3 பேர் கிட்ட இருக்கும். பட் நீங்க கீழே கீழே இறங்க பார்க்கும் போதெல்லாம் ஒரு 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 செகண்ட் லைன் தேர்ட் லைன் போலர்ஸ் கிட்ட எல்லாம் அது இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க புதுசா இருப்பாங்க, சரியா ஜெல் ஆக மாட்டாங்க, சரியா இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு புரிபடாம இருக்கும். அப்படின்னு யூஸ்வலா அந்த மாதிரி கொஞ்சம் மிஸ்ஃபிட் ஆகும். அப்சல்யூட்லி 100% ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு டீம் எப்படி இருக்கணும், அந்த டீம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எப்படி பயணிக்கணும், எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கோத்துட்டு போகணுங்கிறதுக்கு வந்து ஆப்ட் எக்ஸாம்பிள் 2.5 நாள்ல நடந்து முடிஞ்ச இந்த டெஸ்ட் மேட்ச். கண்டிப்பா சார். ஸோ வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருக்கு. ஸோ ஒவ்வொரு மேட்சுமே ஒவ்வொரு மேட்சோட ரிசல்ட்டும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. அந்த விஷயம் தான் இத புஷ் பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த 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 நியூ டீமே இப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது டெஃபினட்டா வேர்ல்டு WTC வந்து டெஃபினட்டா அது வந்து அதுக்கு நம்ம முன்னாடி கட்டி இருக்கிற கேரட், அது ஒன்றும் டவுட்லாம் வேண்டாம். அதை கண்டிப்பா. பார்த்துட்டு தான் எல்லாருமே ஓடுறாங்க. ஆனா ஓகே. பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க 1000 தான் நீங்க ஒரு 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 கோல்னு ஒண்ணு வச்சு இருந்தா கூட செய்யணும் இல்ல. ஆமா. நீங்க உள்ள ஃபீல்டுல இறங்கி செய்யணும் இல்ல. நம்ம வந்து கமெண்ட்ரி பண்றோம், நம்ம வந்து ஒரு ரிவ்யூ பண்றோம், ப்ரிவியூ பண்றோம், உட்காந்து ஒரு 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 இதுல கேமரா முன்னாடி பேசிடுறோம். பட் ஃபீல்டுல இறங்கி ஆடணும் இல்ல. நீங்க அங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும், கண்டிப்பா. சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணணும். எனக்கு பேட்டிங் தெரியும், நான் போய் பேட்டிங் ஆடிடுறேன். எனக்கு போலிங் தெரியும், நான் போய் போலிங் போட்டுடுறேன். என்னால் விக்கெட் எடுக்க முடியும், ரன் அடிக்க முடியும், அதெல்லாம் சரி. பட் சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி, சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி, எதிர்பார்த்த மாதிரி, அந்த டீம் பிளான் பண்ண மாதிரி எக்ஸிக்யூட் பண்றதுங்கிறது வந்து பெரிய கலை. அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு திஸ் இந்தியன். நான் அப்படிதான் சொல்லுவேன். நான் திருப்பி திருப்பி ரொம்ப கொஞ்சம் ஓவர் எக்ஸைட்டடா பேசுறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த பெர்ஃபார்மன்ஸ். வின் வந்து அவ்வளவு அவ்வளவு பவர்ஃபுல் வின் என்ன கேட்டா. ஓகே சார். ஸோ அப்படியே கம்மிங் டூ பிளேயர்ஸ் வந்தோம்னா,
முக்கியமா பேச வேண்டிய ஒருத்தர் ரவிச்சந்திரன் அஸ்வின். அவரை பத்தி நிறைய பேசியாச்சு. அவ்வளோ ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு பேட்டிங் தேவைப்படுது. டீம் வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிற சுச்சுவேஷன்ல பேட்டிங்ல கை கொடுத்தாரு. இப்போ இந்த மேட்ச்ல விக்கெட் எடுத்து கொடுத்து அவங்கள அவுட் ஆக்கி அடுத்து டார்கெட் கொண்டு வரணுன்றப்போ பவுலிங்ல வந்து துவம்சம் பண்ணிட்டாரு. அஸ்வின் பத்தி சொல்லுங்க சார். பிரமாதம். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச், ஓகே. அப்புறம் செகண்ட் மேட்ச் சீரீஸ் முடிஞ்ச உடனே மேன் ஆஃப் த சீரீஸ் ஆமா. அட் த ஏஜ் ஆஃப் 38. வேற என்னங்க வேணும்? நீங்க வந்து ஒரு 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 ரோல் மாடல்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு ரோல் மாடல். நெவர் சே டை, அவ்வளவுதான். டோன்ட் கிவ் அப். எந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி, என் கையில திறமை இருக்கு, நான் அதை காமிப்பேன். எனக்கு நீங்க சந்தர்ப்பம் கொடுத்தா அதை நான் வெளிப்படுத்துவேன். அது வந்து டீமோட காசுக்காக யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட். எக்ஸலண்ட் ஆட்டிடியூட். சின்ன பசங்கள்லாம் இன்னைக்கு, அதாவது கேப்டோ அன்கேப்டோ யார் வேணாலும் வச்சுக்கோங்க, ஈவன் கல்லி கிரிக்கெட் ஆடுற பசங்க கூட, வீட்டுக்கிட்ட உட்காந்து வீட்டு முனையில ஆடுற பசங்க கூட அஸ்வினை வந்து ஒரு ரோல் மாடலை பார்க்கணும். எப்படி எப்படி என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட், என்ன ஒரு பேஷன் இருக்கணும் கேம் மேல. இந்த வயதுக்கு மேல பண்ணியாச்சு 520 விக்கெட் 525 விக்கெட் எடுத்தாச்சு, போதும்பா, ஓகே, ஜெயிச்சா ஜெயிக்கட்டும், எனக்கு தேவையான 3 விக்கெட் எடுக்கிறேன், அடுத்த மேட்ச் நான் இருக்கேன், எனக்கு தேவையான 40 ரன் 50 ரன் அடிக்கிறேன், அடுத்த மேட்ச் நான் இருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு போலாம் அவரு. பட் வின் வின் பண்ற அந்த காசுக்காக அவருடைய ஒவ்வொரு கான்ட்ரிபியூஷனும், இந்த மேட்ச் முடியும் போது இந்த டிவி பாக்குறவங்களுக்கு அப்சர்வ் பண்ணிருப்பாங்க, கம்பீரோட உட்காந்து எவ்வளவு டீப் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சீரீஸ் ஓவர், ஆமா. இதோட சீரீஸ் முடிஞ்சு போச்சு, இனிமேல் வரப்போற T20ல அவர் இல்ல, இதுக்கப்புறம் நியூசிலாந்து கிட்ட தான் அவர் வரப்போறாரு. ஆனா அந்த அந்த கோச் கிட்ட உட்காந்து எவ்வளவு நேரம் அவர் டிஸ்கஸ் பண்ணி, என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க? உங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா, நான் பேசிட்டு போறாங்க, கிரிக்கெட் 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 கிரிக்கெட், அவர் சுவாசமே கிரிக்கெட் தான். நிஜமா ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பிறந்த ஒரு மனுஷங்கிற முறையில ஒரு அடிஷனல் பெருமை நமக்கு இருக்கு. கண்டிப்பா. சூப்பர் அஸ்வின், கீப் அந்த ராக்கிங் அந்த மேன். அந்த இடத்துல தான் சார் கிறிஸ்டினுமே வருது. அவ்வளோ லெஜெண்டரியா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அஸ்வினை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அவ்வளோ பண்ணியிருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்ல. பட் இருந்தாலும் ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ் போறப்போ அவரை இன்னமும் கொஞ்சம் பேக்வேர்ட்ல வைக்கிறாங்களே சார். அதை பத்தி என்ன யோசிக்கிறீங்க? அது வந்து அவுட் அண்ட் அவுட் மேனேஜ்மெண்டோட என்ன சொல்ல, அவங்களுடைய முடிவு தான் அது. ஓகே. அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேட்டீங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமா ஏதாவது பேசிடுவேன். ஏன்னா இது வந்து அவரை பச்சையா சொல்லணும்னா ரவுண்டு கட்டி உட்கார வச்சாங்க, அவ்வளவுதான் சொல்லணும். நான் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, அஸ்வின் இந்த இந்த குவாலிட்டி அஸ்வின் ஆஸ்திரேலியால பிறந்திருந்தாருன்னா இந்நேரம் 700 விக்கெட் தாண்டி இருப்பார். ஏன்னா அவ்வளவு கம்ஃபர்டபுளா மேட்சஸ். தாண்டி இருப்பார். கண்டிப்பா. கம்ஃபர்டபுளா தாண்டி இருப்பார் அவர். இது இந்த இந்த போலரை நீங்க டெஸ்ட் டீம்ல டிராப் பண்ணுவீங்களா? நான் கேக்குறேன். அவருக்கு வந்து அடிபட்டுது, இல்ல அவர் வந்து உடம்பு முடியலாம போயிட்டாரு, இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால பர்சனல் ரீசன்னால போனதுங்கிறது வேற. பட் இந்த போலரை நீங்க ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ல டிராப் பண்ணுவீங்களா? டிராப் பண்ணப்பட வேண்டிய ஒரு போலரா? ஈவன் எந்த அவர் சுச்சுவேஷன் வச்சுக்கோங்க, நம்பர் 1 நீங்க பவுலரா இருந்துட்டே டிராப் பண்ணாங்க சார் அவரை. கிளாஸ்ல விக்கெட் போட்டு கொடுங்க, அதுலயும் விக்கெட் எடுப்பாரு அவர். ஆமா. அவர் பிச்சை ஹெல்ப் பண்ணுங்கிறதுலாம் இல்ல. அவருக்கு தெரியும் அந்த அந்த ஒரு கிளாஸ் மேல பால் எப்படி போடணுங்கிறது அவருக்கு தெரியும். இந்த 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 அஸ்வினை அவர் டெபு பண்ணினதுல இருந்து இது வரைக்கும் இந்தியா 132 டெஸ்ட் மேட்சா என்னமோ ஆடி இருக்காங்க. அதுல அஸ்வின் வந்து 101 102 ஆடி இருக்கு. அந்த மீதி 25-30 டெஸ்ட் மேட்ச் ஏன் அவர் ஆடல? 25-30 டெஸ்ட் மேட்ச்ங்கிறது சும்மா வாங்க. 3 விக்கெட் வச்சுக்கோங்க, ஒரு 100 விக்கெட் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா. ஒரு டெஸ்ட் மேட்சுக்கு 3 விக்கெட் வச்சுக்கோங்க. 90 to 100 விக்கெட்ஸ் அவர்கிட்ட அவரோட டேலியில ஏறி இருக்கணும்ல. கண்டிப்பா. அழிச்சாங்க, வேண்டாம், அதோட நிறுத்திக்கலாம். ஓகே சார். அடுத்து இன்னொரு முக்கியமான பிளேயர் ஜெய்ஷ்வால். இந்த மேட்ச்லயா இருக்கட்டும், இந்த சீரீஸ்லயா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடந்தது கண்டினியூஸா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. விக்கெட் வந்து இந்த மாதிரி அக்ரெசிவ் ஆடணும்னா அப்பயும் ஆடுறாரு. ஒரு 30 பாலுக்கு 70 60 அடிக்கிறாரு. கொஞ்சம் செட்டில் ஆகிறப்ப அவரோட கேம் அப்பயுமே வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா ஆடுறாரு. ஸோ அவர் எப்படி பாக்குறீங்க சார்? பிரமாதமா ஆடுறாரு. அதான் 4 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு இந்த சீரீஸ்ல, 3 50ங்க. வேற என்ன வேணும் உங்களுக்கு? அந்த 3 50யும் 3 டிஃபரெண்ட் ஸ்டைல் 50. நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில ஆடின அந்த 50 வந்து ஒரு 36-40 ரன்னுக்கு 3 விக்கெட் போயிடுச்சு. அது பந்தோட சேர்ந்து ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. எக்ஸலண்ட் ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸ், அமக்களமா ஆடினாரு. அது எந்த ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் எப்படி ஆடணுமோ அப்படி ஆடினாரு. இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கோ ஃபார் த கில் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அடி போட்டு பொழந்தாரு. செகண்ட் இன்னிங்ஸ் வின் பண்ணணும், 2 ஜாலியா ஓபன் பண்ணாரு ரோஹித் சர்மாவோட. 2 விக்கெட் அந்த எண்டு போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவர் பாட்டுக்கு அவர் ஸ்டைல்ல ஆடிட்டே போனாரு. அப்கோர்ஸ் லாஸ்ட்ல ஒரு 3 ரன் இருக்கும்போது அடிக்க போயிட்டு அவுட் ஆனார்னு வச்சுக்கோங்க, அதை விட்டுருங்க.
பட் அவர் அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி ஆடுறாரு பாருங்க. இதை தான் நான் முதல்ல சொன்னேன். அந்த சுச்சுவேஷனுக்கு தேவையான கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். அதை பெர்ஃபெக்டா பண்றாரு. வெரி வெரி ஹாப்பி அபவுட் ஜெய்ஷ்வால். அவருடைய இடம் வந்து இனிமேல யாரும் எதுவும் பேசலாம் முடியாது. கண்டிப்பா. ஜெய்ஷ்வாலுக்கு பதிலா அப்படின்லாம் எதுவும் பேச முடியாது. ஜெய்ஷ்வாலுக்குன்னு சொல்லும் போதே கட் பண்ணிடணும். அவ்வளவுதான். ஓகே, ஓகே சார். ஸோ விராட் கோலி பத்தி பேசியே ஆகணும். ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஒரு பழைய அந்த ஃபார்ம் ஒரு 2020க்கு முன்னாடி இருந்த விராட் கோலியை பார்த்துட்டோமா, இல்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறான்ற டவுட்லயே தான் நம்மளையும் வச்சிருக்காரு. அவரும் ஒரு டவுட்ல இருக்காரு, நம்மளும் ஒரு டவுட்ல இருக்க மாதிரியே இருக்கு. அவர் பேக்னு நினைக்கிறீங்களா சார்? இஸ் கம்ப்ளீட்லி பேக்னு நினைக்கிறீங்களா? நோ, நாட் கம்ப்ளீட்லி பேக். பட் அட்லீஸ்ட் இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து அவருக்கு சைக்கலாஜிக்கலா ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கும். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு வரவு தான் இது. அவருக்கு வந்து ஆல் செட் அண்ட் டன் ஒரு பிளேயருக்கு வந்து நீங்க எப்படி ஆடினீங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நீங்க அந்த போய் பார்க்கும்போது ஸ்கோர் புக்லாம் நம்ம எவ்வளவு அடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 40 அடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த வின் பண்ற வரைக்கும் நாட் அவுட்ல இருந்து 25-30 ரன்னா கூட இருக்கலாம். அது வந்து ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணாம அந்த மாதிரி போய் ஆடி இருக்கும். டோட்டலா பார்த்தா 60-70 ரன் இந்த டெஸ்ட் மேட்ச்ல அடிச்சிருக்கோம். ஐ எம் ஹாப்பி. இப்ப பேட்ல பால் பட ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் அழகா மிடில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம ஃபார்முக்கு வந்துடலாங்கிற கான்பிடன்ஸ் அவர் யாருக்கும் சொல்ல வேண்டாம். அந்த கான்பிடன்ஸ் அவர் மனசுக்குள்ள வந்துடும். அந்த கான்பிடன்ஸ் அவர் மனசுக்குள்ள வந்துருங்கிறது வந்து ஒரு பெரிய வரவு இந்தியாவுக்கு. அவர்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு நோ டைம் உள்ள வந்துருவாருங்க. ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. கண்டிப்பா சார். ஸோ நிறைய பாசிட்டிவ் பவுலிங்லயும் சரி, பேட்டிங்லயும் சரி, கொஞ்சம் இல்ல இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கலாம், இல்ல இவர் சுமாரா இருந்துச்சு இந்த பெர்ஃபார்மன்ஸ்னா நீங்க யாரை பிக் பண்ணுவீங்க சார்? சுமாரா இருந்துச்சுன்னா சுமாரா இருந்துச்சு, இல்ல இன்னும் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்றப்போ நம்ம சைட்ல இருந்து. எப்ப சிராஜ சொல்லுவேன். ஓகே. சிராஜை பொறுத்த வரைக்கும் அவரு கொஞ்சம் இட் இஸ் ஹை டைம் தட் ஹி ஹேஸ் டு வேக் அப். ஓகே. கொஞ்சம் தூங்குறாரு. நல்லா ரைஸ் ஆயிட்டு இருக்காரு. அதையும் கவனிக்க வேண்டியது. அதுதான் நீங்க ஆகாஷ் சிங் கிட்ட அவரை பத்தி மட்டும் ஒரு 5 நிமிஷம் பேசணும். ஆக்சுவலா கண்டிப்பா. அதுக்கு ஒரு இது பேசலாம்னு நினைக்கிறேன். அமக்களமா போடுறாருங்க. என்ன லைன் அண்ட் லெங்த் மெயின்டைன் பண்றாரு. ஒரு மினியேச்சர் ஷமி. ஷமியோட ஸ்டூடெண்ட் அவரு. இவரும் பெங்கால்ல இருந்து வரவர் தான். இவரும் கல்கத்தா ஆளும் தான். அவர்கிட்ட தான் அவரு கத்துக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. பட் என்ன என்ன ஒரு ஒரு ஆட்டிடியூட், என்ன ஒரு ரன் அப், என்ன கம்ஸ் இன் ஃபாஸ்ட். அந்த டயர்டே ஆறுது கிடையாதுங்க. அவர் எத்தனாவது ஓவர் போடுறதா இருந்தாலும் அந்த 137 போடுறாரு. அந்த மாதிரி ஒரு என்ன சேனல்ஸ் போடுறாரு பாருங்க. அதுவும் ரவுண்ட் த விக்கெட் அந்த சேனல் வந்து ஒரு ஃபாஸ்ட் பாலர் போடுறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த 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 சேனல் பியூட்டிஃபுல்லா போடுறாரு. டிக்டேட் பண்ணாருங்க அவங்க பேட்ஸ்மேனுக்கு. நிஜமா சொல்றேன். ஆகாஷ் தீப் வந்து நீங்க வந்து சிராஜ் கொஞ்சம் கண்ணை மூடினாருன்னா அவள் தான் ரீப்ளேஸ் பண்ணுவாரு. சிராஜ் வந்து முழிச்சுக்கணும், இல்லைன்னா அவர் இடம் போயிடும், பறி போயிடும். ஓகே, ஓகே. ஸோ இப்போ இந்த சைட்லையுமே பார்த்தோம், ஓரளவுக்கு பங்களாதேஷ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மோசமாக ஆடினாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களும் நல்ல ஃபைட் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லையுமா இருக்கட்டும் சரி, இங்கேயுமே நல்ல இடங்கள்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. பட் இதை தாண்டி பங்களாதேஷ்ன்றப்போ ஒரு சின்ன டீம் இருக்கும். இன்னும் ஒரு பெரிய டீம் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா மாதிரியான போகிறப்போ இன்னும் நம்ம சரி பண்ண வேண்டிய இடங்கள்ன்றது எதுவும் இருக்குங்களா சார் இந்த டீம்ல? இல்ல, இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பாக்குறதுக்கு எதுவும் தெரியல எனக்கு. ஏன்னா கொஞ்சம் இந்தியன் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தான் ஆடி இருக்காங்க. ரொம்ப ஐயோ இந்த இடத்துல இருந்து எக்ஸப்ட் அந்த ஃபர்ஸ்ட் சென்னை டெஸ்ட்ல கொஞ்சம் முதல்ல ஒரு அடி வாங்கி அப்புறம் ரிவைவ் ஆகி அஸ்வின் வந்து காப்பாத்துற மாதிரி ஆச்சு பாத்தீங்களா. அந்த மாதிரி ஒரு ஏரியா வேணும் சொல்லலாமே தவிர கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஏரியான்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன் பேட்ஸ்மேன் அகெயின்ஸ்ட் ஸ்பின். இது வந்து கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஏரியா. ஓகே. அதே மாதிரி இப்போ இந்தியா கண்டிஷன்ஸ் ஓகே, பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஓவர்சீஸ் கண்டிஷன் போகும்போது ஸ்விங்கில் ரோஹித் சர்மா ஆல்ரெடி அவரோட அட்டாக்கிங் இன்னிங்ஸாக மாற்றிட்டாரு. பட் ஸ்டில் இருந்தாலும் அவர் கொஞ்சம் தடுமாறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஜெய்ஷ்வாலும் ஓவர் அட்டாக்கிங்காக இருக்கிறப்போ அந்த இனிஷியல் ஸ்விங்கில் கொஞ்சம் ட்ரபிள் ஆவாங்களா சார்? இல்லை, அதெல்லாம் ட்ரபிள்லாம் ஆக மாட்டாங்க. ஏன்னா நீங்க ஸ்விங் இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டி ஸ்விங் பவுலர்ஸ் யாரும் இல்லை. பேஸ் இருக்கு உங்களுக்கு. as long as the ball is coming on to the bat, ஸ்விங் இருந்தா கூட இப்ப நீங்க ஜெய்ஷ்வால் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டே கூட பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ல அவரோட டெக்னிக் பாருங்க. ஒரு ஒரு ஹாஃப் ஃபுட் கிரீஸ்க்கு வெளியில நின்று ஆடினாரு. அந்த கவுண்டர் பண்ணது டெண்டுல்கர் ஸ்டைல்ல அந்த ஸ்விங்கை கவுண்டர் பண்றதுக்கு அந்த டாக்டிக்ஸ் எல்லாம் இருக்கு இவங்க கிட்ட. அதெல்லாம் இருக்கு. அது ஒரு கோச் வந்து ஒரு டாப் குவாலிட்டி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவரே இருக்காரு. அபிஷேக் நாயர் ஒரு நல்ல கோச் அவரு இருக்காரு. ஸோ பின்னாடி ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க. நீங்க இத மாதிரி
பேஸ பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம பெருசா பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. மேபி ஒரு சின்ன பாயிண்ட் பேசணும் அப்படின்னா விராட் கோலியோட அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஃபிஷிங் ஒண்ணு இருக்கு அவர்கிட்ட. கண்டிப்பா. கொஞ்சம் அந்த பேட்டை ஓபன் பிளேட் எடுத்துட்டு போயிட்டு அவர் காட்டுறாரு. அது கொஞ்சம் அவர் கொஞ்சம் அரெஸ்ட் பண்றது பெட்டர். பட் ஆஸ்திரேலியன் விக்கெட்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இங்கிலாண்டா இருந்தா அது நீங்க இந்த வீக்னஸ்க்கு நீங்க பயப்படணும். ஆமா, ஆமா. ஆஸ்திரேலியால இந்த வீக்னஸ்க்கு நீங்க பயப்படணுமா எனக்கு தெரியல. ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து பேஸ் இருக்கும். ஓகே. உங்களுக்கு அந்த பேஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஆடிடலாம். ஓகே. இந்த ஷியர் ஸ்விங் இருந்தாதான் கொஞ்சம் கஷ்டம். அது வந்து டூ குட் பேட்ஸ்மேன் அவர்லாம் ஓகே. பண்ணிடுவாரு அதெல்லாம். ஓகே சார். சோ இந்த டெஸ்ட் சீரிஸ்ல நிறைய பாசிட்டிவ் இருக்கு. இன்னொருத்தர் இவ்வளவு தூரம் பேசினது அவரையும் பேசிடலாம். ஓகே. கேஎல் ஃபார்முக்கு வந்தது வந்து ஒரு ஆமா, பெரிய வரவு. முக்கியமான டைம்ல வந்து சார். எக்ஸலன்ட் ஜெம் ஆஃப் அன் இன்னிங்ஸ் ஆடினாரு. ஓகே. அந்த அந்த ஒரு 60-68 அடிச்சார் பாத்தீங்களா? ஆமா சார். டாப் ஏன்னா குவாலிட்டி விக்கெட் போயிட்டு இருந்துச்சு. டக்கு டக்குன்னு விக்கெட் போயிருந்தா ரன்ஸ் குறைஞ்சிருக்கும். அந்த நேரத்துல ஃபாஸ்டாவும் ஆடினாரு, விக்கெட்டையும் விடாம இருந்தாரு. ரொம்ப ஒரு குட் இன்னிங்ஸ். ஆமா, அது வந்து ஒரு மாதிரி இப்படியும் இருக்கணும் அப்படியும் இருக்கணும். ஆமா, ஆமா. ஒரு டபுள் ரோல் ஒரு பேட்டிங் ஸ்டைல் அது. கண்டிப்பா. விக்கெட்டும் கொடுக்க கூடாது. கரெக்டா சொன்னீங்க நீங்க. விக்கெட்டும் கொடுக்க கூடாது. அது ப்ரொடெக்டடாவும் ஆடணும். அட் த சேம் டைம் இந்த டீமோட காசுக்கு ரன் ரேட்டும் இறங்கக்கூடாது. ஆமா. என்ன கேம் ஆடினாருங்க. ஆமா. கேஎல் எங்க இருந்தது இந்த கேம்லாம் நம்ம கத்துற மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பா. அவரு ஒரு பெரிய வரவு. அதே மாதிரி இந்த மைமுனல் அவரோட செஞ்சுரியும் ரொம்ப நல்லா ஆடினாரு. நம்ம ஒரு வார்த்தை சொல்லாம போக கூடாது. மார்வலஸ் இன்னிங்ஸ், டிப்பிக்கல் டெஸ்ட் இன்னிங்ஸ், அமக்கலமா ஆடினாரு. அதுவும் வந்து அஸ்வின் கிட்ட அந்த ஆஃப் ஸ்டம்பை விட்டு போல்ட் ஆனாரு தெரியுமா சென்னையில. ம். அந்த மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கலா அவருக்கு ஒரு பயத்தோடய அந்த ஸ்பின்னர்ஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் ஆடின விதம் இருக்கு பாருங்க. இந்த டிப்பிக்கல் டெஸ்ட் இன்னிங்ஸ் அமக்கலமா ஆடினாங்க. இந்த பங்களாதேஷ் டீமை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவங்க பாகிஸ்தானுக்கு போயிட்டு அடிச்சுட்டு வந்தாங்க, சீரீஸ் ஜெயிச்சுட்டு வந்தாங்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா இவங்க கிட்ட குவாலிட்டி இருக்கு. நீங்க பாருங்க இந்த டீம் நல்லா வரும். நம்ம ஸ்ரீலங்கா பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸ்ரீலங்கா இதுல வந்து அந்த போலர்ஸ் 2 ஸ்பின்னர்ஸை பத்தி, அந்த வலலேகை பத்தி எல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம் அன்னைக்கு. அந்த மாதிரி இந்த டீம் பாத்தீங்கன்னா ஆஸ் அ டீம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த டீம் பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா இந்த சதம் ஆகட்டும், சாந்தோ ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து இந்த மைமுனுல் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா ஆடுறாங்க. நல்ல டைமிங் இருக்கு அவங்களுக்கு. ஃபுட் ஒர்க் எக்ஸலண்டா இருக்கு. டெம்பரமெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஆடுறாங்க. போலிங்கும் ரொம்ப நல்லா இருக்கு. போலிங் வந்து கொஞ்சம் பெனட்ரேஷன் கம்மியா இருக்கு. ஒரு சப்போர்ட்டான ஒரு விக்கெட் கிடைச்சால் ஒழிய இந்த போலிங் சைடு வந்து ஆப்போனண்ட்டை ரன் த்ரூ பண்ண முடியாது. பட் ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா நல்ல கமிட்டட் டீமா தான் தெரியுது. ஓகே. ஃபுல் கிரெடிட் டு பங்களாதேஷ். தேங்க்யூ சார். ஸோ நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் அடுத்தடுத்த சீரீஸ்க்கு எப்படி எடுத்துட்டு போக போறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து சந்திக்கலாம் சார். தேங்க்யூ சார். நன்றி. எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin.